ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு போஹா உப்புமா தான். அவல் உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். என்ன கீரை ஆண்டி அது எதுக்கு? 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே உப்புமாக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் மஸ்ட்டு. அதனால் ஒரு 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டைமில் ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்காச்சு. இந்த போகா நல்லா தின்னாக இருக்க போகா, அதனால் தண்ணியில் அலசி மட்டும் இது போல் சல்லைடில் வச்சுருக்கேன். இதுவே போகா திக்காக இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் பலன்னு விழற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ உப்பு சேர்த்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேணும்னா கேரட், கேப்சிகம், குடமிளகாய் எல்லாம் துண்டாக கட் பண்ணி துண்டாக சின்ன பொடி துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ அவல் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவல் இதில் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்புமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இது சூடானதும் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இல்லை கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி அதிகம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த உப்புமா. இப்போ சுட சுட அவல் உப்புமா சர்வ் பண்ணி காட்டுறேன். சுட சுட போகா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.